வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தாலே ஒரே ஒரு விஷயம் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்க யாரையும் நம்பும்போது முழு மனசோட தான் நம்புவீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் அவங்கள கூட நீங்க முழு மனதோடு நம்புவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. அந்த மத்தவங்க மீது நீங்க வச்ச நம்பிக்கை தாங்க உங்களுக்கு பல நேரங்கள்ல சில பிரச்சனைகளையும் உருவாக்கியது. இன்னும் சில நேரங்கள்ல சில நன்மைகளையும் உருவாக்கியிருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையால உங்களுக்கு ஏற்பட்டதெல்லாம் பல காயங்களும் பல மன வேதனைகளுமாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் வெளியில் கூட கூற முடியாம உங்களுடைய உள்ளுக்குள்ளேயே நீங்க வைத்துக் கொண்டிருந்த அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்குங்க. இந்த காயங்கள் எப்படி தெரியுமா உருவாகியிருக்கும்? இது 3 வகைகளாக நம்ம பார்க்கலாம். முதலா பார்த்தோம் அப்படின்னா, நீங்க மிகவும் நம்பிய ஒரு நண்பர், இல்லைன்னா உங்களுடைய உறவினர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவங்க உங்களுடைய ரகசியத்தையும், உங்களுடைய பலவீனங்களும் தெரிந்த ஒரு நபராக இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு எதிராக மாறிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய ரகசியங்களை நான் வெளியே கூறிருவேன். உன்னுடைய பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு, உன்னை நான் வீழ்த்திருவேன் அப்படின்னு கூறி, அவங்க எப்பொழுதுமே உங்களுக்கு கீழ உங்கள அடிமையாகவே வச்சுக்கொண்டே இருந்திருப்பாங்க. அவங்க எது சொன்னாலும் நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக உங்கள அவங்க மாத்தியும் இருந்திருப்பாங்க. நீங்க அவங்கள உங்களுடைய மனிதராக நீங்க நினைச்சிருப்பீங்க. ஆனா அவங்க ஒரு நாள் அதே விஷயங்கள மத்தவங்களிடம் பேசப்பட்டத தெரிஞ்ச போது, அந்த ஒரு நிமிடம் உங்களுடைய மனசு உடைஞ்சிருக்குங்க. நீங்க போய் அவங்கட்ட சண்டையும் போட முடியாது. ஒண்ணும் பண்ணவும் முடியாது. அவங்களுடைய வாழ்க்கைய விட்டு நீங்க விலகி இருப்பீங்க. இனிமே உங்களுடைய பழக்கம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு விலகி, உங்களுடைய நம்பிக்கைய உடைச்ச அனுபவங்கள் நிச்சயமா இருக்கும். நம்பிக்கைன்னு சொல்லப்படுற வார்த்தைக்கு அன்றைய தினமே உங்களுக்கு அர்த்தமே இல்லாம மாறி போயிருக்கும். இதனால நீங்க யாரையுமே நம்பாத ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். நான் நம்பிய ஒருத்தனை இப்படி பண்ணிட்டானே, இனிமே நான் யார நம்ப முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல முறைகள் நீங்க கேள்வி கேட்டு கொண்டிருந்த அனுபவங்களும் நிச்சயமாக இருந்திருக்கும். இது உங்களுடைய மனதை நிச்சயமா பாதிக்கவும் செஞ்சிருக்கும். இனிமே நம்ம யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படின்னு தெரியாம நீங்க முழித்து கொண்டு இருந்திருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்திருக்கும். இரண்டாவது விஷயமா இருப்பது, உங்களுடைய குடும்பத்துல நீங்க அதிகமா எதிர்பார்த்த ஒருத்தவங்களா இருப்பாங்க. அது உங்களுடைய வாழ்க்கை துணையா இருக்கலாம், உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய அங்காளி, பங்காளி, மச்சான், மாமன் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஏன் உங்களுடைய உடன் பிறந்தவங்களாக கூட இருக்கலாம். ஆனா உங்க குடும்பத்துல நீங்க எதிர்பார்த்த ஒருத்தவங்க உங்களுடைய முயற்சிகளை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு நீங்க எப்பொழுதுமே அவங்க மீது நீங்க தனியா ஒரு அக்கறையானது எப்பொழுதுமே வைப்பீங்க. உங்களுக்கு துணை நிற்கணும் என்று நீங்க நினைத்த ஒரு நபராக கூட இருப்பீங்க. ஆனா அவங்க ஒரு காலகட்டத்துல நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு கேட்டிருந்திருப்பாங்க. உங்களிடம் பல உதவிகள், பல பணங்கள் என எல்லாத்தையும் அவங்க வாங்கியிருந்திருப்பாங்க. அவங்க மீது நீங்க உயிரையே வைத்திருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு மனிதராக நிச்சயமாக இருந்திருப்பாங்க. ஆனா உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்துல அவங்க அமைதியா இருந்திருப்பாங்க. அவங்க உங்களுக்காக பேசியிருக்க மாட்டாங்க. அவங்க அமைதியான ஒரு சூழல்ல நிச்சயமா இருந்திருப்பாங்க. அந்த ஒரே ஒரு அமைதி தாங்க உங்களுக்கு ஆதரவில்லாத ஒரு தனிமையை உங்களுக்குள்ள உணர்த்தியிருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை நிச்சயமா உங்களுக்குள்ள உண்டாக்கி, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாத ஒரு பிரச்சனையை நிச்சயமா உங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு அனுபவங்களா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்குங்க. 3வதா இருப்பது ஒரே ஒரு உறவு. நீங்க உண்மையா அன்பு கொடுத்த ஒரு உறவாக இருக்கும். அந்த ஒரு மனிதராகவும் இருக்கும். ஆனா அவங்களுக்காக நீங்க பல விஷயங்கள விட்டு கொடுத்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு அன்ப அவங்க ஒரு பொழுதுபோக்கு மாரி எடுத்திருப்பாங்க. நீங்க அவங்க மீது வைத்த அன்பு காட்டிலும் அவங்க உங்கள் மீது வைத்த அன்பு 100ல 10% கூட வராது. அவங்க அவங்க உங்கள அன்பு காட்டுவது போல் நடித்து கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு முதல்ல தெரிஞ்சிருக்காது. அந்த ஒரு உண்மை உங்களுக்கு தெரிஞ்சதும் நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்டிருப்பீங்க. நான் எவ்வளவோ தவறு பண்ணி அவங்கள எவ்வளவோ நம்பிட்டேனே அப்படின்னு உங்களை நீங்களே பேசி உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு அழுத நாட்களும் நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் நடந்தாலுமே நீங்க அதை வெளியில காட்டவே மாட்டீங்க. வெளியில காட்டிக்கொள்ளாம நடந்து கொள்வீங்க. உங்களுக்குள்ள மட்டுமே வைத்து நீங்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இந்த மாதிரி மௌன துயரங்கள் 5 விதமா உங்களுடைய மனசுக்குள்ள நிச்சயமா வாழ்ந்து கொண்டிருக்கும். அதை உங்களால வெளியே கூட சொல்ல முடியாது. இந்த மாதிரி துயரங்களும் நிச்சயமா உங்களுடைய மனதுக்குள்ள இருந்திருக்கும். நான் ஏன் இப்படியே இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே குறை சொல்லி கொண்ட நாட்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். ஆனா ஏன் நீங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாம இருந்த நாட்களும் நிச்சயமாக உண்டு. யாரிடமும் சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள சில வழிகள் இருந்திருக்கும். இந்த மாதிரி வழிகள் உங்களுக்கு பிரச்சனைகளாக நிச்சயமாக மாறியிருக்கலாம். சிரிச்ச முகத்துடன் நீங்கள் மறைத்து வைத்த கண்ணீர்கள் யாருக்குமே தெரியாது. இந்த ஒரு கண்ணீர்கள் உங்களுடைய கண்களில் கலங்கி இருக்கும். ஆனா அதை நீங்க வெளியில காட்டிக்கொள்ள மாட்டீங்க. சிரிச்ச முகத்துடன் இருந்து அதையும் நீங்க சமாளித்து விட்டு போயிருவீங்க. இந்த மாதிரி ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க இருந்திருப்பீங்க. எல்லாருக்கும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைச்சு உங்களையே நீங்க மறந்திருப்பீங்க. மற்றவங்களுடைய வாழ்க்கையில நீங்க அதிகமா உதவி பண்ணியிருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கோட்டை விட்டுருப்பீங்க.
ஒரு நாள் எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு அமைதியா தாங்கிய நம்பிக்கைகள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே இருக்கும். இந்த மாதிரி செயல்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை பலவீனமா பார்த்து உங்களை பயன்படுத்தியவங்களும் நிச்சயமா இருந்திருப்பாங்க. இது ஒரு சிறிய கதை போல இருக்குங்க. ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருப்பாங்க. வந்து அவங்க உங்களுடைய நல்ல மனசையும் உதவி செய்யக்கூடிய குணத்தையும் பார்த்திருப்பாங்க. பார்த்து அவங்களுடைய தேவைக்காக உங்களை வந்து அணுகியிருப்பாங்க. உங்களுக்கு உதவி செய்யும் போது அவங்களுக்கு நீங்க முக்கியமா தெரிஞ்சிருப்பீங்க. ஆனா அவங்க தேவைகள் முடிஞ்சதுமே அவங்க உங்களை மறந்திருப்பாங்க. அது ஒரு உண்மை உங்களுக்கு நிச்சயமா பின்னாடி காலத்துல தான் புரிய ஆரம்பிச்சிருக்கும். இது இந்த மனிதர்கள் மட்டுமல்ல, சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இப்படித்தான் இருக்காங்க. ஆனா இது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போக அவங்களுடைய தேவைகள் முடிந்துட்டு சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு இது தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய மனநிலையை அதிகமா பாதித்த ஒரு முடிவு என்ன தெரியுமா? நீங்க எப்போதும் மத்தவங்களுக்காக உங்கள மாத்திக்கொண்டே இருப்பீங்க. அந்த ஒரு முடிவு தாங்க உங்களிடமிருந்து தள்ளி வச்சு கொண்டே இருக்கு. அத நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன வேணும்? அப்படின்னு கேட்கவே மறந்திருப்பீங்க. உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க கேட்கவே மறந்திருப்பீங்க. அத நீங்க கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். மத்தவங்கள முன்னிலைப்படுத்திட்டு நீங்க அடைந்த இழப்புகள் 3 வகைப்படும். உங்களுடைய கனவுகள கூட நீங்க பின்தள்ளியிருப்பீங்க. உங்களுடைய ஆசைகள் என்னன்னு தெரியாம நீங்க மத்தவங்களுக்காக வாழ்ந்த நாட்கள் நிச்சயமா இருக்கும். உங்களுடைய நேரத்த மதிக்காதவங்களுக்கு நீங்க கொடுத்திருப்பீங்க. ஆனா அது உங்களுக்கு ஆரம்பத்துல நல்லா இருந்திருக்கும். போக போக நம்ம ஏன் இந்த ஒரு தவற பண்ணிட்டோம் அப்படின்னு உங்களை நீங்களே செருப்பால அடிக்காத அளவுக்கு கேள்வி கேட்டுக்கொள்வீங்க. உங்களுடைய மதிப்பை நீங்களே குறைத்து கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே நடக்க போவது என்ன என்பதை பத்தி தெரிஞ்சு கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய அதிபதி சந்திர பகவான் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். இது ஒரு முக்கியமான மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். உங்களுக்குன்னு உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு அமைதியை இது தேடி கொடுக்கும். நீங்க எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஒரு விஷயங்களை உங்களுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்கும். இந்த விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய நல்ல ஒரு செயலாகவும் மாறும். நீங்க உண்மையான சில முடிவுகளை ஏற்பதற்கு சில விஷயங்கள் உங்களை தேடி வரும். இந்த விஷயங்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். கடைசி 2 நாட்களா உங்களுடைய மனசுக்குள்ள இருந்த எமோஷனலான வெயிட்டானது மெதுவாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள நீங்க தாங்கிக் கொள்ள முடியாத சில விஷயங்கள் கூட இந்த ஒரு நேரத்தில் வெளிவர ஆரம்பிக்கும். அது வெளிவந்து உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுக்கு தேடியும் கொடுக்கும். நீங்க சுமந்த அந்த பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு இறங்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய கண்களுக்கு நிச்சயமா தெரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சு நீங்களே பெருமைப்படுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக மாறும். இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இது ஒரு சாதாரண ஒரு நாள் போல உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். ஆனா அந்த ஒரு நாள்ல உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி எழுதக்கூடிய ஒரு நாளாக மாறும். அது உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. சில நன்மைகளும் சில பிரச்சனைகள் தீரும் பொழுதுதான் உங்களுக்கு இது தெரிய ஆரம்பிக்கும். ஆனா இந்த ஒரு நாள்ல நீங்க சின்ன விஷயத்தை கூட பெரிய ஒரு மீனிங்கை வந்து நீங்க காண்பீங்க. சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடந்தாலும் அதை எப்படி நம்ம பெரிய விஷயமா மாத்தலாம் அப்படின்னு உங்களை நீங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு அதை நீங்க மாத்துவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா மாறும். நீங்க அவாய்ட் பண்ணிய சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை நல்லதுக்காக மாத்தி கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஒரு பழைய சம்பவம் இப்போ ஒரு புதிய வாய்ப்பா உங்களுக்குள்ள திரும்ப வந்துவிடும். நீங்க மறந்த ஒரு ஆசைகள் கூட மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதனால பெரிய பெரிய பிரச்சனைகள் கூட இது அனைத்தையுமே நிச்சயமா தீர்ந்தும் போகுங்க. குழந்தைகள் மூலம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடான மகிழ்ச்சி நிச்சயமா கிடைக்கும். அந்த மகிழ்ச்சியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் நிச்சயமா போகவும் செய்யும். நீங்க மறந்த ஒரு விஷயத்திலிருந்து கூட ஒரு இன்கம் ஆனது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பணமானது நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்தது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாற்றியும் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத மட்டும் நீங்க கவனமா பார்த்துக்கோங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இத்தனை நாட்கள் புரியாத மாற்றங்கள் எல்லாம் ஏன் நடந்தது என்று இப்பொழுது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன் உங்களுக்கு தவறுகள் நடந்தது, ஏன் சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போனாங்க அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆனா அது அனைத்துமே உங்களுக்கு பொறுமையாகத்தான் புரிய ஆரம்பிக்கும். பொறுமையாக புரிந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நிலையானதாக மாறும். அந்த அளவுக்கு வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும். அதற்கு உங்களையே நீங்கள் நம்ப வேண்டும். உங்களை நீங்க நம்பினா மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நிச்சயமாக ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் நிச்சயமா உருவாகும்.
நீங்க செய்யாம விட்ட விஷயங்கள் கூட உங்களுடைய நல்லதுக்காகத்தான் நடந்தது என்று நீங்களே உணர்வீங்க. சில வாய்ப்புகளை நீங்க தவற விட்டுருப்பீங்க, சில உறவுகளையும் நீங்க தவற விட்டுருப்பீங்க. அவங்க நம்முடைய வாழ்க்கையை விட்டு போனது நமக்கு நன்மைகள் தான் அப்படின்னு உங்களை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. எனவே கன்னிராசி அன்பர்களே, நீங்க அனுபவிச்சது வீண் போகாது. நீங்க காத்திருந்த மாற்றம் இப்போது மெதுவா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இது ஒரு முடிவாக இல்லாமல் இருந்தாலும் இது உங்களுடைய வாழ்க்கையை புதிய ஆரம்பத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நிகழ்வாக நிச்சயமாக இருக்கும். அதை நீங்களே உணர்ந்தும் கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக நடக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.